வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இக்தேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்சி மொபைல் தான் வந்து பார்க்க போகிறோம். யார் கூட விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரி நம்ம ஃப்ரெண்டு கூட விளையாட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், என்னடா இது டக்குனே வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், வந்துட்டோம். முதல்ல அவன் கொடுத்தா தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். முதல்ல அவன் கொடுக்கட்டும். ஓகே கைஸ், எனக்கு எப்படி ஃப்ளாஷ்பேக் வந்ததுன்னு இன்னுமே எனக்கு தெரில. திடீர்னு வந்துருக்குது கைஸ், அதுவும் மாறாமே வந்தது. அப்படியே கொடுத்துட்டான். சரி ஓகே கைஸ், அக்செப்ட் பண்ணிடுவோம். அக்செப்டட், சேலஞ்ச் அக்செப்டட் கைஸ். ஓகே ரெடி. கைஸ், வீடியோ கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்து ஜாலியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஃப்சி சாம்பியன் டவுன்லோட் ஆகிடுச்சுக்கேன். ஓகே கைஸ், வந்துட்டோம். ஸ்டேடியம் வந்துட்டோம். கை கொடுக்குறாங்க. சரி, ரொனால்டோ, பஃபான், ஜியான் லூயிஜி பஃபான். கைஸ், நம்ம டீமில் 116 தான் ஹையஸ்ட்டு. அதுவும் யார் குவார்டியோலா அவன் மட்டும்தாங்க 116. ஆடாவே நானே இப்போ தானே டே லெமன் அமௌண்ட் விட்டுறேன். அப்பா முடிச்சுட்டானா இல்லை மிஸ்டாக இருக்கிறான். மிஸ்டா மில்லர். ஓகே, மில்லரே இங்கே பாஸ் பண்ணணும். அங்கே போட்டுறோம். அடைச்சா வாங்கிட்டாங்க கைஸ். சரி விடுங்க. குவார்டியோலா, பாக்ஜி சங்கு யாருமே எடுக்கல. மிஸ்டா கமாண்டர் பிடிச்சிட்டாங்க கைஸ். இதோட கலர் பிடிச்சிட்டான். வாய்ப்பு இல்லை சாமி சொல்லிட்டான். பாசுரா டே, செம பாசுரா. நிஜமா நல்ல பாசு. நல்ல பாசுங்க மாதிரி தான் எல்லாம் எடுப்பானுங்க. ஓகே, கேவல போட்டுருவோம். ஷூட்டு கோலா. அட டேய் என்னடா இதுக்கு பிரச்சனை? போனா ஓகே, முடிச்சிட்டானா இல்லை மிஸ்டா இல்லை மிஸ்டா கமாண்ட்ரா. சூப்பர்ரா மிஸ்டா. ஐயா மிஸ்டா இல்லைன்னா நம்ம காலி கைஸ். நேரத்துக்கு நம்ம காலி. சரிங்க, எங்கேயுமே பாஸ் பண்ண முடியாது இப்போ. வேறு வழி. நான் தான் போட்டேன். அப்பாடியா, அது அவே போயிடுச்சு. நல்ல காலம். ஓகே, அங்கே போட்டுருவோம். இங்கே போட்டுருவோம். ஜெர்ஜினோ, ஒரு எலாஸ்டிக்கோ. அடைச்சா டே கமாண்டா ஓடுறா. பாஸ் போடலாமா இல்லை வேணாம்? அடங்க பாஸே கம்முன்னு போட்டுருக்கலாமோ? பாஸ் போட்டிருக்கலாங்க. நான் வந்து இது போடலாம்னு நினச்சிட்டு வேணான்ட்டு விட்டேன். ஓகே, மார்கினியோ ஸ்லைடு. அவ்வளோதான்டா. டேய் எடுத்து திரும்பி போகுது கைஸ். என்னடா இது? ஓகே, காடியா எடுக்கலடா. காடியில் அவ்வளோ சூப்பரா டிஃபெண்டிங் அது. அவ்வளோதான். கோல் கைஸ். இது கோல். அதெல்லாம் தடுக்கவே முடியாது. செம்மையான இது ட்ரிபிள். 3 பேர் கைஸ் கிட்ட வந்தானுங்க. கரெக்டாக அந்த ட்ரிபிள் பண்ணான். டபால்னு அடிச்சான். என்ன தான் இவனுக்கு 3 ஸ்டார் வீக் ஃபுட் ரைட் லெக் கைஸ். ரைட் லெக் தான் அவனுக்கு வந்து 3 ஸ்டார் வீக் ஃபுட்டு. ஆனால் இவன் லெஃப்ட் விங்கு. அதான் ஏன்னு எனக்கு தெரில. இருந்தாலும் வந்து ரைட் லெக்லாம் அவன் நல்லா தான் ஆடுறான். ஓகே, இன்னொரு எலாஸ்டிக்கோ ஆடுங்க. இன்னொன்று போகிறதுக்குள்ளே போட்டாங்க நம்மளை. ஓகே கைஸ், போடுறா அவனுக்கு. அடைச்சா போடுறான். அடங்க கோல் அடிக்க வர மாட்டான். ஃபேக் தான் பண்ணுவாங்க. அப்புறம் தெரிஞ்சா அவர் நெக்ஸ்ட்டாக போட்டாமா அங்கே போட்டணும். அடங்க அங்கே போடுறதுக்குள்ளேயே வாங்கிட்டான். என்ன சொல்ல இங்கே போட்டுருவாங்க.
ஆஹா அடிக்க போகிறாங்க. இல்லை இல்லை அடிக்க முடியாது. நெஸ்ட்டாக இருக்கும். நெஸ்ட்டாவே மார்க்கினஸ் இல்லை கமாண்டா. இது பப்ஜி வந்து காப்பாற்று கமா இல்லை டே யானை காப்பாற்றுங்களா. சூப்பர்ரா மாடியல். யார் பப்ஜி சங்கு அப்படி விரிக்கிறான் காலை. டே ஓடுறா கமாண்டா. இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான் கோல் செம கோல். எங்கெங்கோ ஓடி வந்து அடிக்கிறாங்க. சூப்பரா. ஓகே, ரெண்டாவது கோல்லையும் அடிச்சாச்சு. இனிமேட்டு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அடிக்கலாம் மேபி. இருங்க, பால் முதல்ல இவங்கிட்ட வாங்கினேன். இவங்ககிட்ட தான் பால் புதுசாக இருக்குது. எலாஸ்டிக்கு போட்டானே அவ்வளோ தாண்டா முள்ளேறு. எப்படி இருந்தாலும் எடுங்க. திரும்பி அவன் போட்டுருவானே. அவன் போடலையே இன்னும். இங்கே ஃப்ரீயாக விட்டனாடா. இல்லை அதான் இல்லை நெக்ஸ்ட் அவங்க போட்டுரு. பாசு கேசது பாசு. இப்போது வந்து இன்னொரு பாசு. இப்போது வந்து எதுவுமே இல்லை. அவ்வளோதான் குத்தாச்சு பால். டே தடுறான் ஐன்ஸ்டீனு. அதான் நம்மக்கிட்ட இருந்து ஐன்ஸ்டீன் வாங்கியிருப்பாரு கைஸ். நம்ம வந்து அவர்கிட்ட வாங்கிட்டோம். ஓகே, ஆஃப் டைம் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் மேட்சோட ஆஃப் டைம் முடிஞ்சது கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து டேரெக்டாக உங்களை செகண்ட் மேட்ச்சுக்கு டேரெக்டாக வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துது. அதனால தான் செகண்ட் மேட்ச்சுக்கே டேரெக்டாக போயிட்டேன். ஓகே கைஸ், செகண்ட் மேட்ச்சை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 1 முல்லர் எதுவுமே பண்ணல. சூப்பர் பப்ஜி சாங் எடுத்துட்டோம் கைஸ். இல்லை ஓடலாமா? இல்லை வேணாம், விட்டுட்டு இங்கேருந்து ஒரு லாங் ஷூட் அடிப்போம். போயிடணும். ஆடாங்க தச்சுட்டான். யாரா இவன் பால தூக்கி போறானே. ஓடி போறானே. அடங்க அவாடியா. அப்பாடியா அவனை வெளியே தந்துட்டான் கைஸ். நல்ல காலம். ஓகே, வாடியோலா முடியலன்னு சொல்லிட்டான். கேவல் குத்துட்டான். ஆனால் அவன் கேவல் வந்து எடுக்கல. ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுத்துட்டான். ஓகே, ஜிடியன் கிட்டே போயிடுச்சு பால். அங்கே பாஸ் போட்டுடலாம். அடி ஆடாங்க போடுறான். அடாச்சே, இது நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு எடுத்தா அது ஒரே செகண்டில் எடுத்துருவானுங்க. பார்த்தீங்களா? அந்த ஒரு பெயின் வந்து எல்லாருக்குமே தெரியும். கோலு கேஸுக்கு அவன் தருங்க. கோல் முடிச்சு. ஓடாடி இந்த ஒரு எலாஸ்டிக். அவ்வளோதான் கைஸ், 3 பேர் போட்டாச்சு. இங்கே ஒன்று விட்டு அங்கே ஒன்று விட்டு இப்போ வந்து தடக்குன்னு அடிச்சிட வேண்டியதான். ஸ்வைங் அங்கே வரும். வித்தின் 5 seconds. கோல் இஸ் வித்தின் 5 seconds. நல்ல கோல் தான் கைஸ், செம்ம கோல். ஓவன் கமாண்ட்ரா அவ்வளோதான்டா. அவங்ககிட்ட வாங்க. அடைச்சா அதில் பாஸ் போட்டான். போடு நெஸ்ட்டா. யாரா எனக்கு நெஸ்ட்டா வந்து செம்ம பிளேயரு. உங்களுக்கு தயவு செஞ்சு கட்சானா தயவு செஞ்சு நெஸ்ட்டாவை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. பயங்கரமாக ஆடுறான். நிஜமாக தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் இது. நீங்கள் நான் மால்டேனின்னு நினச்சேன். பார்த்தா ஏன்டா அது போஸ்ட்லேயே போக மாட்டேங்குது. போடாதே. ஆஹா நெக்ஸ்ட்டாக தான் இருக்கிறான். அவனும் காலி. இப்போ இல்லை காலி இல்லை நெக்ஸ்ட்டாக உயிர் என்ன இருக்குது. ஓகே, மார்கினிஸ் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. சூப்பர். எப்பா பேசி வாய் தான் வலிக்குது. ஓகே, கிக் ஆஃப் டிடுக். அங்கே அவ்வளோதான். ரொனால்டோ தாண்டியாச்சு.
அவனையும் தாண்டியாச்சு, எஸ்ஐனையும் தாண்டியாச்சு. அவ்வளோதாங்க எல்லாரையும் தாண்டி பாஸ் போட்டாச்சு. இப்போ அடிக்க தான் மிச்சம். அடைச்சா மெக்வாயர் தத்துட்டான். டே முல்லர் நீ அடிக்காத வெயிட் பண்ணு. ஐயா சமடா அடைச்சா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அதெல்லாம் எப்படி தடுக்குது? ஸ்லைடு விட்டுறலாமான்னு இருக்கிறானா? ஸ்லைடு அடங்க டேய் தப்பிச்சிட்டான்டா. போச்சுடா கோல்றது ஐயாச்சே. டேய் போச்சுடா. இங்கே ஒரு ஷூட். டே தத்துட்டான்டா. நெஸ்டா தத்துட்டான். ஆஹா இங்கே ஓப்பனாக விட்டேனே நான் எதிர்பார்க்கல. அவன் பாஸ் பண்ணுவான் தான் நினச்சேன். பாஸ் பண்ணான். இன்னொரு உஷாராயிட்டான். அது வாய்ப்பில்லை கைஸ். டே கைஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் சமாளிக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது நிஜமாக தான் சொல்கிறேன். அது ஏன் மிஸ்டேக். நான் என்ன பண்ணிட்டேன் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டாக பாலை எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், இது ரைட் சைடில் பாஸ் கொடுக்குறது பாலாக ஜாய்ஸ்டிக்கை மேலே ஏற்றினேன். அப்படி மேலே ஏற்றினால தான் அவன் பாஸை அப்படி போட்டான். அதுவும் லமின் யமாலுக்கு கரெக்டாக போயிடுச்சு வேறு. ஓகே இப்போ அங்கே போட்டுருவோம் கைஸ். அவ்வளோதான். கோல் கமான்றான். அவ்வளோதான் கோல் ரைட். டேய் என்னடா ஆச்சு? போடி செம கோல் கைஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவன் தெரியாமல் அங்கே பாஸ் போட்டான் போல். பவான் தடுத்துருவான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் தடுக்கல, விட்டான் கைஸ். அடியா செகண்ட் மேட்ச் முடிஞ்சது. இருந்தாலும் அவன் ஜெயிச்சிட்டான். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு தி தேர்ட் மேட்ச்க்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், சாரி நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பொறுமையாக ஒன்றும் ஆகலை. மேட்ச்சு எந்த சிக்கலும் ஏற்படலை. பக்கம் பொசிஷன் போயிருக்கு. அது நம்ம எடுத்துட்டோம். ஓகே கைஸ். ஓகே கமாண்ட்ரா அட்ரா ஷூட்டு அவ்வளோ தாண்டா. இது வருது. சாரி கைஸ். இன்னொரு கோல் அடைச்ச போல. ஆனால் பயங்கரமாக ட்ரிபிள் பண்ணாங்க கைஸ். அடைச்ச அதுவும் போயிடுச்சா? இல்லை ஏற்றுட்டான். முள்ளர் ஏற்றுட்டான். ஓகே இது ஃபெர்னாண்டோ வேறு ஏற்றுட்டாங்க. எத்தனை போகிறானே. கமாண்ட்ரா தடுடாடி பாடியாலா தடு. அவ்வளோதான் தடுத்துட்டான். ஓகே கெவல் வச்சு நம்ம ஓடலாம் கைஸ். கெவலாம் எஸ்ஐனா கெவலாம் மெக்வாயரா. அவள் தான் கைஸ் கோல். டேய் ஏன்டா உனக்கு இந்த டேய் என்னடா அது கைஸ்? அது ஒரு ஹேண்ட் ஆஃப் சைடு.
அது ஒரு ஹேண்ட் ஆஃப் சைடு. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போடா டே, வெறுப்பாகுதுடா. ஆக்சுவலி அது ஓவனே தடுத்துட்டாங்க. ஓவன் அங்கே தான் இருந்தான், ஓவன் மேலே தான் பட்டுச்சு, அதனால தான் ஆஃப் சைடு. அவன் ஷூட் பண்ணனால தான் ஆஃப் சைடே வராது. இன்னும் டபால்னு போய் விழுந்தா எதுவுமே பண்ணலையாடா நீ? ஓகே கார்டியோல் கமான். அவன் ஃபேக் தான் பண்ண போகிறான், இருந்தாலும் தெரிஞ்சே நான் விட்றேன் பார்த்தீங்களா? அதுதான் யுத்தன்றது. அவ்வளோதான் கேஸ். நெஸ்டாகிட்டலாம் ஹெட்டிங்குன்ற பேச்சே இருக்கக்கூடாது. ஆனால் ஹெட்டிங் வந்து மாசாக பண்ணுவான். எப்படியோ ஒரு கோல் அடிச்சாச்சு, அதுவே போதும். கமான். அவ்வளோதான்டா டிஃபெண்டரா டே, சூப்பர்ரா. ஓகே அங்கே போட்டு அடைச்ச ஏத்துறா, அவ்வளோ தான்டா டே கெவல. கமான்டா டே, அடைச்ச வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். ஓகே கூண்டே அடைச்சேன். கூண்டே ஒர்க் ஆகல கைஸ். அவ்வளோதான், மிஸ்டாக இது கற்றுருவான். ஐயா டேயம்மா நல்லதான் ஆஃப் சைடு. யோசிச்சு பாருங்களேன் கைஸ், அது ஆஃப் சைடுன்னா என் கதி அதோ கதி. மேட்ச் வந்து ட்ராவாக இருக்கும். மேபி யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில, ஏன்னா இந்த டைமில் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே பார்ப்போமா. கெவலா ஃபெர்னாண்டோ ஹீரோவா? கெவலுக்கு இப்போ சுத்தமாக இது இல்லை, ஸ்டாமினாவே இல்லை, குறைஞ்சி போய் கிடக்குறான் பையன். எர்றா, தயவு செஞ்சு எர்றா. சூப்பர்ரா சூப்பர்ரா அடிச்சிட்றா. அடங்க விடுங்க அவனுக்கு 3 ஸ்டார் வீக் ஃபுட். அந்த வீக் ஃபுட்லேயே அவன் பயங்கரமாக ஆடுறான். ஆனால் நான் வந்து சும்மா தொட்டு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டேன். திடீர்னு ஒரு நிமிஷம். ஓகே எப்படினாலும் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸ்லைட்ரா, அவ்வளோதான்டா. இன்னும் முடியலையாடா? டே அம்மா. அங்கே பாருங்க கை கொடுக்குறேன்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் நட்பு தான்டா, நட்பு. அதுக்கு பேர் தான் நட்பு. ஓகே கைஸ், செகண்ட் மேட்ச்சில் வந்து நம்ம வந்தாச்சு கைஸ். ஐ மீன் செகண்ட் மேட்ச்சில் 4th மேட்ச்சு 3rd மேட்ச் எனக்கு சரியாக தெரியல. நெக்ஸ்ட்டாக போடுறான், சூப்பராக. இங்கே இப்போ போட்டுடலாம். டக்குன்னு பாஸ் போடு. ஐயா நான் தெரியாமல் கிளியர் பண்ணி விட்டேன். கைஸ் நான் நிஜமாக சொல்கிறேன், தெரியாமல் கிளியர் பண்ணி விட்டேன். அது வந்து எதர்ச்சியாக வந்து பாஸ் ஆகிடுச்சி. ஓகே அங்கே ஒரு பாஸு. இப்போ ஒரு ட்ரிக் அவ்வளோ தப்பா பாட்டுக்கு போட்டான். அடி டே யாரா இவன்? எனக்கு ஒன்றும் புரியல. மனுஷன் தான்டா, கோல் கீப்பர் தானே இவன். ரொம்ப எகிரி தடுக்கிறான் கைஸ். நம்ம எகிரி தடுக்கா பயங்கரமாக கோவம் வரணும், அவனுக்கு தெரியாது. ஆஹா போச்சு. டே கமான். மார்டினியஸ் அவ்வளோதான் எனக்கு வேண்டியது. சூப்பர் கைஸ், அவன் எடுத்துட்டான். அங்கே போடுற கவல், அவ்வளோதான். கோல் அது ஆஃப் சைடுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டாக அவன் கிட்ட போகும்போது தான் கரெக்டாக அவன் போட்டான். அதனால் அவன் ஓடி வந்துட்டு இருந்ததுனால ஆஃப் சைடு இல்லை, நெக்ஸ்ட்டாக முன்னாடி போயிருந்ததுனால. ஓகே இப்போ எத்தாச்சு பாலை. டே நான் ஸ்லைடு விடுவோன்னு நினச்சேன்டா, போடா. ஓகே கமான். அங்கே போட்டாச்சு. இங்கே வந்து ஷூட் அடைச்ச ஒர்க் ஆகல.
அங்கே ஒரு பாஸு, அங்கே ஒரு பாஸ் போகிறதுக்குள்ளே விட்டாங்க. நம்ம குவாடி எவ்வளோக்கு பேஸ் இருக்குது கைஸ் எல்லாமே நம்மளை பிடிக்கிறதுக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கமாண்ட்ரா டேய், சூப்பராக அடைச்சா. பாஸே போட்டிருக்காங்க. நான் வரணும் தெரியாமல் ட்ரிபிள் பண்ண போகலான்னு நினச்சேன். பாஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓவன் ஜெர்ஜினியோ வாங்கிக்கோ. டே பாலை விட்டு ட்ரிபிள் பண்ணி எடுத்துன்னு போறியாடா. நீ எல்லாம் எந்த காலத்துலடா இருக்கிறடி. இந்த மாதிரி தான் கைஸ் அப்பப்போ கொஞ்சம் பண்ணுறான். ஏதோ நட்டு போல்ட்டெல்லாம் லூஸ் ஆன மாதிரி பண்ணுறான். தட்ரா அடைச்சா லமினியமா காலி. அது இங்கே பாஸ் போட வேணாங்க இப்போதைக்கு. அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். அப்படியே ஒரு பாஸ். டே ஆடாங்க. டே விட்டுருந்தா அது பயங்கரமான கோல் கேஸ். கஷ்டப்பட்டு வச்சிருப்பான்டா. கரெக்டாக தலையை வச்சான். டே நான் வர குவாடியோட கீழே வர வச்சிட்டேனே. ஃபேக் பண்ணுவேன் இல்லை பாருங்க. ஓகே நம்ம இங்கே போடும் லெஃப்ட் சைடில். ஓகே நல்ல பாஸ். ஓகே ரொம்ப மொக்கையான பாஸ். ஓகே எடுத்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டாக எடுத்துட்டான் பாஞ்சி சங் ஓவன். டே உடனே இந்த ரீசி டே வாப்பன்றா. போச்சு அவ்வளோதான் முடிச்சு. பக்கன் பரா டேய். கைஸ் உடனே கேட்காதீங்க. பக்கன்பர்க் சிபியெல்லாம் அடிக்க விட்றியான்னு. பக்கன்பர்க் இன்னொரு பொசிஷனும் இருக்குது. சிடிஎம் பக்கன்பர்க் நல்லா அடிப்பானா கேள்விப்பட்டேன். நான் என்ன கைஸ் பண்ண முடியும் அதுக்கு. சிடிஎம் பொசிஷன் கூட ஆடினான். அவன் எப்போ முன்னாடி வந்தான் எதுவுமே தெரியாமல் இருக்கிறேன்னா. ஓகே இங்கே போட்டுருவான். டே அங்கே போடு கூண்டு. டேய் அங்கே போடுறா அங்கே அதுவும் போவான். அடைச்சா போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு செகண்ட் கொடுத்துருந்தா அவ்வளோதான். கோல் சேவ்டா டேய். சூப்பரா. பிளர் ஆயிடுச்சு விஷயனு. நெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்பான். வேறு யாரும் கொடுத்துருக்காது. போடலாம் வச்சு. டேய் யாருமே இல்லை. ஓடலான்னு கன்ஃபார்ம் அது கோல் தான். 100% கோல். ஏன்னா நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்பேன். அது யூஸ் பண்ணால் எல்லாருமே விழுந்துருவாங்க அந்த ட்ரிக்குக்கு. ஓகே கைஸ் இன்னொரு மேட்சும் ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு செகண்ட் மேட்ச்லேயே இருக்கிறேன். ஏன்னே தெரில. எவ்வளோ மேட்சஸ் போயிடுச்சு கைஸ். 4-5 மேட்ச் போயிருக்கோம். பாப்பா பேசி என் வாய் தான் வலிக்குது. மூச்சு வாங்குது. அப்பாடியா செம்ம ஸ்லைடு. டெய்லி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஸ்லைடை போடுறான். உடனே எடுத்து கொடுக்குறதாங்க உங்கள் பழக்கம். டே அப்பா விட்டுருவாங்க. விடுங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகே இங்கே ஒரு பாஸு. இல்லை அங்கே ஒரு பாஸ் அடைச்சா. ஓகே எப்படின்னா நம்மளுக்கு தான். இங்கே ஒரு பாஸு. இப்போ அப்படியே இப்படி அடுத்து அங்கே அவ்வளோதான். இப்போ தூக்கி ஒரு பாஸ் போடலாமா? இல்லை அங்கே மாடி எவ்வளோ வச்சு நான் என்னடா பண்ணுவேன். கிராசிங் வராதுடா. ஓகே அழகான கிராசிங் போடு. டெய்லி நெக்ஸ்ட்டாக இருந்தால் மேபி கோல் போயிருக்காது. தடுத்துருப்பான். மேபி கோலாக இருக்கும். நல்ல வேலை கைஸ். நான் ஸ்லைடு விட்டதுனால இது ஃபோல் ஆயிடுச்சு.
இங்கே பாஸ் போட்டான். ஓகே கைஸ் நம்ம அடைச்சேன். ஓகே சூப்பரா சூப்பரா அங்கே போடு டக்குனு கெவல் கிட்ட போடு டக்குனு போடு எத்தனை போடுவேன். கேவலா நெஸ்டாவா கேவல் தாங்க ஜெயிச்சிட்டேன். ஓகே அடுத்து இப்படி ஒரு இது பெக்கன் போயிடுவாங்க கேவல் பாகிஸ்தான் காலி வாடியாவில் காலி அவ்வளோதான். இப்போ யாருமே இல்லை கைஸ். வாடியாவில் வருவான் பின்னாடி ஓடிட்டுருக்கிறான். அவன் எப்படியோ ஃபேக்கு பண்ணலையே பெஸ்ட்டாக தோற்றுட்டான். வந்து ஒரு லாங் பாஸ் போடுறேன். லாங் பாஸே போடலையாடா ஷார்ட் பாஸ் போட்டேன். ஓகே அங்கே போட்டுருங்க கைஸ் டக்குன்னு. ஓகே இடி இங்கே போடு இங்கே ஷூட் இல்லாமா பயமாக இருக்குது. ஓகே அங்கே அப்படி போடு. ஆஃப் சைடு. செம்ம இது கைஸ் செம்ம பைசைக்கிள் ஷாட்டு. ஆனால் ஆஃப் சைடு அவன் எங்கேயோ இருக்கிறான். அவ்வளோதான். ஒரு வழியா இதை ஒரு வழியாக இதை முடிச்சாச்சு கைஸ். அடைச்ச ஆஹா ஏன்டா பொட்டி வாங்குற. இது நெக்ஸ்டாக கற்றுருவான். அங்கே போட்டுருங்க இரு இப்போ அங்கே அவள் தான் ஓடினா கோல். அவன் ஓடிடுவான் எனக்கு நல்லாவே தெரியும் கைஸ். கோலாக தான் தடுக்க முடியாது. கோல் முடிஞ்சிச்சு. கோல் சரி இது ஒரு பக்கம். ஓகே கைஸ் சாரி அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ கிளியராக வரும். ஓகே பாடி வால் போட்டுரு. ட்ரிபிள் பண்ண அடைச்சா ட்ரிபிள் பண்ணுற டே ஸ்லைடு ஏன்டா விட்ட. கெவலே வந்து டிஃபென்ஸுக்கு வந்துட்டான். பின்னாடி தான் எடுத்துன்னு ஓகே அவ்வளோதான்டா. வா போடாத வெயிட் பண்ணு போடாத வெயிட் பண்ணு ஆடாங்க. வெயிட் பண்ணு போட்டுரு ஆடாங்க. ஓகே ஸ்லைடு விட்டுருலாமா இல்லை அது வந்து கிடச்சிச்சு. அங்கே போடுறா பாஸ் அங்கே போடு அவ்வளோதான். அடி தடுத்துட்டான். யாரா அவன் தடுத்துக்கினே இருக்கிறான்டா எல்லாத்தையும். அங்கேருந்து ஷூட் அடிக்கணும்னு பார்த்தா முடியல. போடு ஷார்ட் ஆடாங்க. மிஸ் பண்ணிட்டேன்டா நான். ஓகே ஒருத்தனை ட்ரிபிள் பண்ணியாச்சு இன்னொருத்தனையும் ட்ரிபிள் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு ஷாட்டு. யாரா அவன் குரங்க விட மோசமாக தவிரான். நெக்ஸ்டா ஹெட்டிங்டா ஏன்டா ஓகே நம்ம கையில் பால் கச்சிச்சு. ஆஹா இல்லை அது வந்து தத்துலாம். அங்கே போடுறா. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே கைஸ் லாஸ்ட் மேட்ச் இதான் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ வாங்க. ஏன்டா இது வீடியோ போகும்போது தாண்டா இப்படி ஆகும். அவ்வளோதான் கைஸ் எடுத்தாச்சு. கெவல் ஓடுறா. செம்மடா செம்மன்னு ஒருத்தனை சொல்லவே கூடாது போல கைஸ். வேணும் நீங்கள் பாருங்கள் அடுத்த வாட்டி நான் சூப்பரா செம்ம ஆடுறடா அப்படின்னு சொல்கிறேன். விட்டுருவாங்க பால் சூப்பராக ஆடுறடா. ட்ரிபிள் அவ்வளோதான். பெக்கன் பரா கெவல் தான் ஜெயிச்சிட்டான். இங்கே பாஸ் போட்டுடலாமா வேணாம். ஓகே கேஸ் ஒர்க் அவுட் ஆகலை. நெஸ்டா கமாண்ட்ரா அதாவது அதுவும் ஒர்க் அவுட். அவ்வளோதான் நம்மளுக்கே வந்துருச்சு பால். அங்கே எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டு அங்கே ஒரு போட்டு இங்கே ஒரு போட்டு இங்கே போட்டு அழைச்சா நெஸ்டா எடுத்தாங்க. சொன்ன ஒர்க் அவுட் ஆகலை. காடியோலா காலி. அங்கே நெஸ்டா இல்லை போகுது கேஸ்.
விட்டுறா. காலை விட்டான். நல்ல காலம் காலை விட்டான். ஓகே அங்கே போட்டு இப்போ இங்கே ஒரு போட்டுருவோம் கைஸ். இருங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க பின்னாடி இருக்கானே, பின்னாடி இருந்தால் எப்படி அந்த சைடு போடுறது? இப்போது போட்டுடலான்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல். ஓகே கைஸ், மேட்ச் வந்து ஆரம்பிச்சிச்சு. நான் இது பாஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. ஓகே வாங்க. கமாண்டர் நெஸ்டா தத்துரு. அவ்வளோதான். நெஸ்டா தான் கைஸ் தத்துட்டான். முல்லர் ஆடாச்சா. முல்லர் ஒர்க் அவுட் ஆகல. ஜிடனுக்கு போடு. ஆடம் யாரா அப்படி விளையாடுறான் கைஸ்? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு செம்ம பண்ணு. அடி எல்லாத்தையும் பிடிக்கிறான்டா. என்ன பண்ணு? ஓச்சா. ஓகே குவாடியோ கிடச்சிச்சு கைஸ் நம்மளுக்கு. திரும்பி 1 செகண்ட் ஒரு தடவை கிடச்சிருக்கு. அதையும் எடுத்துட்டான். இன்னொரு தடவை போவோம். இன்னொரு தடவை நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை நம்ம எடுத்துட்டோம். டோன்ட் வரி, வி ஹாப்பி. யூ டோன்ட் வரி. ஜர்ஜினை போட்டுருவோமா? இல்லைவா டே நம்ம எடுத்துடுறானுங்க. அவ்வளவுதான் கைஸ், நெக்ஸ்ட் எடுத்துட்டான். வாடியோல போடுறான் ஒரு பாசை. அவ்வளோதான். இப்போ அது கோல் போன்னு எனக்கு தெரியாது. கோல் போச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். அட்ரா யாரா அவன்? கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் என்ன தானே பண்ணுறான்? அவன் என்ன எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு போடாது. ஜெயிக்க வேண்டிய மாத்திரா எல்லாத்தையும் பிடிக்கிறான்டா அவன். சரி ஓகே விடுங்க கைஸ், இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம ஆட்டம் முடிஞ்சுது. இன்னொன்று வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ. பாய். நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பை.